தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. சமீபத்திலே அஞ்சல் துறை HAG1 நியமன விதிகளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன், குவாலிஃபையிங் சர்வீஸிலே ரிலாக்ஸேஷன் அளிப்பது குறித்து ஒரு ஆணையினை வெளியிட்டிருக்கிறது. இந்த ஆணை பயனை அளிக்குமா? இந்த ஆணையின் மூலமாக அனைத்து HAG1 பதவிகளும் நிரப்பப்படுமா? இது கேடர் ரீஸ்ட்ரக்சரினுடைய முழுமையான பலனை பெறுவதற்கு உதவுமா என்பது போன்ற வினாக்கள் நம் முன்னால் எழுந்திருக்கிறது. என்னை கேட்டால் இது ஒரு பெரிய பலனை அளிக்கக்கூடிய ஒரு உத்தரவு அல்ல. மிக குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும்தான் இது பலனளிக்கக்கூடியதாக அமையும். இந்த பலன் நிறைய பேருக்கு கிடைக்க வேண்டும். ஒரு 10% ஊழியர்கள் பெறக்கூடிய இந்த பலனை 100% ஊழியர்கள் பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து, வேண்டுகோள். அஞ்சல் இலாக்கா தன்னுடைய கடிதம் 24/1/2004 இட்டதில் HAG1 பதிவு உயர்விற்காக தேவைப்படக்கூடிய குறைந்தபட்ச அந்த மினிமம் சர்வீஸ் என்பது 5 வருடத்திலிருந்து 3 வருடங்களாக குறைத்திருக்கின்றார்கள். அதாவது ஒருவருடைய பதவி உயர்வை கணக்கிடுகின்ற பொழுது அந்த வருடத்தினுடைய வேக்கன்சி வருடத்தினுடைய 1 ஜனவரியிலே எத்தனை ஆண்டுகள் சேவை முடித்திருக்கின்றார்களோ அதை ஒட்டித்தான் அவர்களுக்கு அந்த பதவி உயர்வானது அளிக்கப்படுகிறது. அதன்படி 2022, 2023 ஆகிய 2 வருடங்களிலே யாரெல்லாம் ஜனவரி 1ஆம் தேதி அன்று 3 ஆண்டுகள் HAG2விலே பணிபுரிந்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு HAG1 பதவிகள் வழங்கலாம். 2022ஆம் ஆண்டுக்கான அந்த காலியிடங்கள், 2023ஆம் ஆண்டுக்கான அந்த காலியிடங்களிலே அவர்களுக்கு பதவி உயர்வு அளிக்கலாம் என்றுதான் இந்த உத்தரவிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த உத்தரவிலே நிறைய பாதகங்கள் இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் கேடர் ரீஸ்ட்ரக்சரிங் ஆனது வெளியிட்டு 6 ஆண்டுகள் முடிந்திருக்கின்றன. இந்த 6 ஆண்டுகள் முடிந்த சூழ்நிலையிலே ஏராளமான புதிய பதவிகள் உருவாக்கப்பட்ட அவைகள் அனைத்துமே இன்று வரை நிரப்பப்படாமல் HAG2விலும் காலியாக இருக்கின்றது, HAG1லும் காலியாக இருக்கிறது. நம்முடைய நீண்ட நாள் கோரிக்கையே ஒன் டைம் ரிலாக்ஸேஷனாக எத்தனை பதவிகள் இருக்கிறதோ சீனியாரிட்டி அடிப்படையிலே அவைகளை நிரப்பிட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நீண்ட நாள் கோரிக்கை. ஆனால் அந்த கோரிக்கை அப்படி ஏற்கப்படாமல் HAG2வில் இருந்து HAG1க்கு ப்ரொமோஷன் பெறக்கூடிய அந்த காலத்தை 5 ஆண்டுகள் என்பதை 3 ஆண்டு காலமாக குறைத்து 2002 மற்றும் 2003 ஆண்டுக்கான அந்த 2 ஆண்டுகளுக்கு மட்டும்தான் அந்த காலியிடங்களுக்கு மட்டும் பொருந்துமாறு இந்த ஆணையை சொல்லியிருக்கிறார்கள். 2004 அந்த வேக்கன்சியும் சொல்லப்படவில்லை. நமக்கு LHG ப்ரொமோஷன் என்பதை பெற்றவர்கள் கேடர் ரீஸ்ட்ரக்சரிங் மூலமாக நிறைய LHG பதவிகள் உருவாக்கப்பட்ட பின்னர் அந்த LHG பதவி உயர்வு பெற்றவர்கள் எல்லாம் 6 ஆண்டுகள் சேவை முடித்தால்தான் HAG2 பதவி உயர்வுக்கு அவர்கள் பெற தகுதி உள்ளவர் ஆவார்கள். இன்றைய தேதியிலே தமிழகம் தவிர மற்ற மாநிலங்களிலே HAG2வுக்கான அந்த உத்தரவுகளோடு இன்றும் வெளியிடப்படவில்லை. அந்த சூழ்நிலையிலே தற்பொழுது HAG2வாக பதவி உயர்வு பெற்றவர்கள் அவர்கள் மேலும் ஒரு 5 ஆண்டுகள் காத்திருந்தால்தான் அவர்களுக்கு HAG1 பதவி வருமே தவிர அந்த நிரப்பப்படாமல் காலியாக இருக்கக்கூடிய அந்த HAG1 பதவிகள் நிரப்பப்படுமா என்றால் கண்டிப்பாக நிரப்பப்படுவதற்கான வாய்ப்பு என்பது இந்த உத்தரவிலே இல்லை. அதற்காக இந்த உத்தரவில் எந்த விதமான பலன்கள் இல்லை என்று நாம் சொல்லிவிட முடியுமா என்றால் நிச்சயமாக சொல்ல முடியாது. ஏனென்றால் போஸ்ட் மாஸ்டர் கேடர் என்பதை LHG HAG2உடன் இணைத்த பின்னாலே பல தோழர்கள் HAG2விலே போஸ்ட் மாஸ்டர் கேடரிலே இணைந்திருக்கின்றார்கள், LHGயிலே இணைந்திருக்கின்றார்கள். LHGயிலே இணைந்தவர்கள் எல்லாம் ஏற்கனவே ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அவர்கள் தன்னுடைய HAG2 பதவி உயர்வை கூட பெற்றிருக்கின்றார்கள். போஸ்ட் மாஸ்டர் கேடரிலே இருக்கக்கூடிய அந்த சீனியாரிட்டியை கணக்கிட்டு 6 ஆண்டுகள் முடிந்த பின்னால் அவர்கள் HAG2 என்பது கிடைத்திருக்கிறது. இந்த HAG2 முடித்த தோழர்கள் 3 ஆண்டுகள் உள்ளவர்கள் இருப்பார்களே என்றால் நிச்சயமாக போஸ்ட் மாஸ்டர் கேடரிலே இருந்தவர்கள் நிச்சயமாக இருக்கின்றார்கள். எனவே இந்த உத்தரவின்படி 24/1/2024 உத்தரவின்படி, அதாவது 3 ஆண்டுகள் HAG2 சேவை இருந்தால் அவர்களுக்கு HAG1 பதவி உயர்வு வழங்கலாம் என்கின்ற இந்த ஆணையின்படி 2022, 2023க்கான மொத்தம் பலனாளிகள் எத்தனை பேர் என்பதற்கான அந்த பட்டியலும் அந்த ஆணையிலே இணைக்கப்பட்டு இருக்கிறது. இதன்படி 134 HAG2 அபிஷியல்ஸ் இந்தியா முழுமைக்கும் HAG1க்கு பதவி உயர்வுக்கு 2022 பெறுகிறார்கள்.
அதே போன்று 71 தோழர்கள் 2023 ஆண்டிற்கான பதவி உயர்வுகளை பெறுகின்றார்கள். ஆக மொத்தம் பயன்பெறுகின்ற தோழர்களுடைய எண்ணிக்கை என்பது 205ஆகத்தான் இருக்கும். ஆனால் HAG1 பதவிகள் என்பது 2506 பதவிகள் இருக்கின்றன. ஏறத்தாழ 10% பதவியை தான் நிரப்பப்படுமே தவிர 90% பதவிகள் என்பது அப்படியே காலியாக இருக்கும். HAG2 ஒரு நாள் பணிபுரிந்தாலே அவர்களுக்கு HAG1 வழங்கப்பட வேண்டும் என்பது சாத்தியமானால் அதற்கான ரிலாக்ஸேஷன் வந்தால், தற்பொழுது HAG2க்கான அந்த ரிலாக்ஸேஷன் என்பது வந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே அவர்கள் பதவி உயர்வு பெற்ற ஒரு நாளுக்கு பின்னதாகவே உடனடியாகவே HAG1 பதவிகளை அமர்ந்தால் இந்த 90% காலியிடங்களும் கூட நிரப்பப்படும். ஆக நம்முடைய கோரிக்கையானது ஒரு நாள் HAG2 பணிபுரிந்திருந்தாலும் கூட அவர்களுக்கும் 2024 வரை இருக்கக்கூடிய வேக்கன்சியிலே வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் ஒரு சரியான கோரிக்கையாக இருக்க முடியும். இல்லை என்றால் இந்த உத்தரவானது பெருமளவிலே பலனளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்காது. இன்னும் 5 ஆண்டுகளுக்கு இந்த HAG1 பதவிகள் மீதம் இருக்கக்கூடிய அந்த 90% HAG1 பதவிகள் நிரப்பப்படாமல் காலியாகவே இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இந்த உத்தரவின்படி இருக்கிறது என்பதை உங்களிடம் குறிப்பிட்டு, நம்முடைய கோரிக்கை என்பது மிக சரியான முறையிலே வைக்கப்பட வேண்டும் என்ற ஒன்றை இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.